கார்த்திக் என்னை பார்த்து திட்டினதும் நான் பயந்து போய் அவனையே பார்த்துட்டு இருந்தேன். என்னால் அவனோட கண்களை பார்க்காம இருக்கவே முடியல. அந்த டைமில் எனக்கு வீட்டிலேருந்து கால் வந்துட்டே இருந்துச்சு. கார்த்திக் என் ஷோல்டரில் 2 கையை வச்சு ஒழுகுனா, ஸ்ருதி உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ உன் ஃபோன் ரொம்ப நேரமாக ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவன் பிளேஸுக்கு போயிட்டான். அப்போ தான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு. ஃபோனை பார்க்காமே அட்டன் பண்ணேன். ஹலோ ஸ்ருதி, கிளம்பிட்டியா? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்கம்மா, சீக்கிரமாக வாமான்னு அப்பாவோட வாய்ஸ். இதோ கிளம்பிடுவோம்ப்பா, இங்கே மீட்டிங், நீங்கள் முதல்ல அம்மா கிட்ட சொல்லி மற்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். திருப்பியும் அப்பா கால் பண்ணி, ஸ்ருதி மறந்துடாத தம்பியோட ஃபீஸ் அப்படின்னாரு. நானும் மறக்கலப்பா, எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா கார்த்திக் அவனோட பிளேஸில் இல்லை. நானும் மெதுவாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வர வழி எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமான மனநிலைமையிலேயே இருந்தேன். நான் ஏன் கார்த்திக்கை பார்த்து ஸ்டக் ஆகி நின்னேன்? இது என்ன ஃபீலிங்ஸ்? இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் ஆஸ் யூஷுவல் அம்மா சாரி கட்டி விட்டாங்க. பொம்மை மாதிரி போய் நின்னேன். மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் சும்மா தலையை குனிஞ்சிட்டு நின்னேன். அப்போ ஒரு குரல், இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு. நிமிர்ந்து பார்த்தா ஆப்போசிட்டில் கார்த்திக். நான் கார்த்திக்கை பார்த்துட்டே இருந்தேன், ஒரு உணர்ச்சி இல்லாத பொண்ணு மாதிரி. அவனும் என்னை பார்த்துட்டே இருந்தான். சடனாக எங்கள் அம்மா கார்த்திக்கோட அம்மாவை பார்த்து, என்னோட அண்ணன் பொண்ணோட தாய்மாமா சொன்னதுனால தான் நாங்கள் எதுவுமே விசாரிக்காமல் உங்களை வர சொன்னோம். இப்போ என்னோட அண்ணா பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. இதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே ஃபோட்டோ அனுப்புகிறோன்னு சொன்னோம், அதையும் கூட நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. உடனே எங்கள் அப்பா, விடுமா, இந்த காலத்து பசங்களே அப்படி தான், சரி அவங்க மனசில் என்ன இருக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தினாரு. கார்த்திக்கும் என்னோட அம்மா அப்பா பார்த்து எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போனார். போய் திரும்பி என்னை பார்த்து, ஸ்ருதி பர்சனல் வேறு அஃபிஷியல் வேறு, நீ எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்காத, அண்ட் ஐ எம் சாரி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நான் எந்த பதிலும் சொல்லாமல் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அப்போ என் மனசுக்குள்ள, நல்ல வேலை தப்பிச்சோம், ஐயோ இந்த முரடனை கட்டிட்டு இருந்தா என்னால் சமாளிக்க முடியாது, அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு நின்னேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தம். ஒருவேளை நம்ம அழகா இல்லையோ, ஏன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டான்? ஒருவேளை நான் பொய் சொன்னதுனாலயா? நம்மளுக்கு மேட்சாக இருக்க மாட்டேனா? ஐயோ என்னை புலம்ப விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் நான் ஆஃபீஸ் போனேன். கார்த்திக் தான் ஃப்ரெண்டில் உட்காந்துட்ருப்பான். பட் அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன், அவன் இல்லை. டீனா என்னை பார்த்துட்டு ஓடி வந்தான். ஸ்ருதி என்ன அழகாக வந்திருக்க, அப்போ ஏதோ ஹாப்பி நியூஸ் இருக்குது, என்னாச்சு நேற்று அப்படின்னு கேட்டான். கரெக்டாக கார்த்தியும் அவன் பைக்கை நிறுத்திட்டு எங்கள் 2 பேர்த்தையும் க்ராஸ் பண்ண வந்தான். நானும் கார்த்திக்கை பார்த்துட்டு, மாப்பிள்ளைக்கு என்னை பிடிக்கலையா, அதனால கல்யாணம் ஸ்டாப்ட் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னேன். உடனே டீனா, உன்னை போய் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? அப்போ அவன் கண்டிப்பாக கிழக்கனாக தான் இருப்பான். எனக்கு என்னமோ அவனுக்கு நீ மேட்சாக இருக்க மாட்டேன், அவன் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி டீனா அவனை ரொம்ப கலாச்சா. கார்த்திக் டீனாவை பார்த்து, வெட்டி நாயை அடிச்சது போதும், நான் கேட்ட ஃபைலை எடுத்துகிட்டு வான்னு அதட்டுனா. டீனாவும், இதோ சார் நான் கொண்டு வரேன் அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டான். கார்த்திக் என்னை பார்த்துட்டே முறைச்சிட்டே அவன் பிளேஸில் போய் உட்கார்ந்தான். மேலேருந்து ஒரு சத்தம், ஸ்ருதி அக்கா அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அட்மிட் பையன் திலீப். நல்ல பையன், ஆனால் அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கு தலையே சுற்றிடும். சொல்லு திலீப். அக்கா இங்கேருந்து செக்கெல்லாம் எங்கே, நம்ம சேலரிக்காக ராம் சார் கிட்ட வச்சுருங்க, பட் ஒன்றுமே காணும் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் அதோட செல்ஃப் செக் 2 lakhsக்கு இருந்துச்சுக்கா அப்படின்னா. என்ன சொல்கிற, விளையாடாத, நான் இப்போ தான் வேலையே வரேன், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை திலீப். வந்தது முதல்ல செக்கை தானே கலெக்ட் பண்ணும், அங்கே நின்று கேட் கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் திலீப்பை திட்டினேன். செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி கேட்டால், மேலே யாருமே வரலம்மா, டீனா மேடம் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் திலீப்பும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயமாக வந்துருச்சு. ஏன்னா திலீப்பை விட சாருக்கு என் மேலே தான் ரொம்ப நம்பிக்கை. என்னை நம்பி தான் அந்த பொறுப்பையெல்லாம் கொடுத்தாரு. நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன். கார்த்திக் என்னை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சிட்டே இருந்தான். ஆனால் அவன் திலீப் கிட்ட வந்து காதில் என்னமோ சொல்லிட்டு போயிட்டான். திலீப்பும்
அக்கா நீங்கள் தேடுங்க, எனக்கு வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ராம் சார் நிறைய பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போயிட்டான். நான் தேடிட்டே இருக்கும்போது யாரோ என்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணுச்சு. பின்னாடி பார்த்தா கார்த்திக். என்ன நேற்று செஞ்ச பலகாரம் எல்லாம் சந்தோஷத்தில் நீயே சாப்பிட்டியா இல்லை மிச்சம் மீது வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டான். சார் உங்கள் விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் செக்கை தேடணும், எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், இல்லைன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன். கார்த்திக் என்னை பார்த்து 2 நாளாக ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகலை தெரியும்ல அப்படின்னா. எனக்கு அது தெரியும், அதுக்கும் செக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன். நேற்று ஃபுல்லாக கரண்ட்டும் இல்லையா? சரி அதுக்கு அப்புறம் எப்படி சார்னால சைன் போட முடியும்? அதனால் செக்கெல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு. சிரிச்சுட்டே திலீப் அதை வாங்க தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்தான். வந்து என் காதுகிட்ட ஸ்ருதி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். இங்கிருந்து தான் கார்த்திக்கோட லவ் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது.